எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. எப்பவும் பாருங்கள், ஒரு சோர்வு வரத்தான் செய்யுது. பிள்ளைகளை நினைத்து, மனைவியை நினைத்து, கணவனை நினைத்து, சூழலை பார்த்து, வருமானம் இல்லையே, பிள்ளை திருமணம் நடக்கலையே, குழந்தை இல்லையே, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, சோர்வு வரதான் செய்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாமல் செபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இடைவிடாமல் செபிங்க, சோர்ந்து போகாமல் செபிங்க, ஆபத்து காலத்தில் செபிங்க, ஆவியில் அனலாயிருங்க. ஹல்லேலூயா. இப்படியாய் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எப்போ பார்த்தாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்ன, வாலிப மகள், எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஜெபிப்போம்மா, கவலைப்படாதாங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு புலம்பல். ஹல்லேலூயா. புலம்பி புலம்பி பாருங்க, நமக்கு வியாதியே வந்துட்டு அப்படின்னு இந்த மகள் சொன்னான். நீ நல்லா செபிமா மகள், அவங்க அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக. நீ பாருங்கள், பிள்ளைகள் செபித்தா பெற்றோர் செபிக்க முடியல, பெற்றோர் செபித்தா பிள்ளைகள் செபிக்க முடியல. மாற்றி மாற்றி பாருங்கள், புலம்பல், கவலைகள், பிரச்சனைகள், பாடுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதி, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்ரு என்னை சூறையாடினான், சகலத்தையும் திருப்பி கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினினாலும் கொள்ளையினாலும் சத்ரு உங்களை சூறையடிச்சு போயிட்டானா, சகலத்தையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பொல்லாத மனிதர்கள் உங்கள் கையின் பேசத்தை அடித்து போட்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலங்களை பாழாக்கி போட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை பாழாக்கி போட்டிருக்கலாம். அக்கினினாலும் கொள்ளையினாலும் சத்துரு உங்களை சூறையாடி இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இழந்து போன தேடவுமே ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். வெட்கத்தின் நாட்கள் அல்லையில் கர்த்தர் முடித்து போட, துக்கத்தின் நாட்கள் உங்களுக்கு முடிந்து போகும். சபலபரி கரபா. சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. அந்த 30ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கி வாசிக்கும் பொழுது பாருங்கள், அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் அவர் நினச்சிறாரு, புலம்புறார் பாரு. 1ஆம் வசனத்து, கர்த்தாவே என் சத்துருகளை என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதீரும், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுவேன். அடுத்தடுத்து பாருங்கள் வசனத்தில் அப்படியே புலம்புறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய கழிப்பு உண்டாகும். அப்படியே வசனம் சொல்லிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக பாருங்கள், கெஞ்சினேன்னு சொல்கிறாரு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கணும் பாருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வந்து பாருங்கள், அதிகாரமாக செல்ல பிள்ளைகள் கேட்பாங்க, இது வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி. செல்ல பிள்ளைகள், அம்மா அப்பா இதை வாங்கி தாங்கப்பா, எனக்கு முடியல, எப்படியாவது எனக்கு வேணும்ப்பா ப்ளீஸ். வரும்போது போதெல்லாம் பாருங்கள் கெஞ்சும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினைப்போம், என் பிள்ளை கெஞ்சி இது கேட்டுக்கிட்டே இருக்குது, கெஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது வாங்கி என் பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி அப்பாட்ட பாருங்கள், அது அழகாக வசனப்பட்டு கெஞ்சினாராம். ஹல்லேலூயா. ஷபலபரி கதூரி கரபா. சின்ன வயசில் பாருங்கள், ஒரு 6 மாத குழந்தைக்கு கேட்க தெரியாது, அது அழுதாதான் தாய் என்ன செய்வா, பால் கொடுப்பா. அதுக்கு பிறகு அப்படி இப்படி வளர பாருங்கள், அதான் சாப்பாடு தாம்மா, எனக்கு பால் தாமான்னு சொல்லி கேட்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு இந்த ஸ்டேஜ்லேயும் கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி அவரை கூப்பிடணும்னு சொல்லி பாருங்கள். சின்ன பிள்ளைலாம் அழுது கேட்குது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்கள், சில இதில் கெஞ்சி கேட்கணும். அதில் சில நேரம் பாடல் பாடி துதிம்பார்.
அப்போ நல்ல பாடல் பாடி எத்தனை எரிக உனக்கு முன்பாக நிற்கிறது, நீ பாடல் பாடி துதி அப்படிம்பார். சில நேரம் கண்ணீரோடு செவி, பாவம் சாபம் தொடர்ந்து வருகிறது, நீ பாவத்துக்காக அழு அப்படிம்பாரு. பாருங்க, நம்ம பாவத்துக்காக அழணும். எவனுடைய வீதம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்படுதோ பாக்கியமா. உன் பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும் வசனம் சொல்லுது. அப்படியே படுத்து கிடக்கும் ஏற்ற வேலையை நினச்சி தலை தூக்கிறோம். அப்போ நாட்கள் பாருங்கள் என்ன செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம செபிக்கும் போது நம்மளுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறுகிறது. தாவீது சொல்ல கெஞ்சினேன் அப்படிங்காரு பாருங்க, நான் கெஞ்சினேன், அவர் என் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினேன். அதில் அடுத்த கடைசி வசனம் பாருங்கள், என் தேவனாகி கர்த்தாவே உமை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஆடுகளை மேய்த்தவனுக்கு என்ன தெரியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கி சில நேரங்கள் நம்ம பிள்ளைகளை குறித்து அப்போ தான் அசால்ட்டாக நினைக்கிறோம், இவனுக்கு என்ன தெரியும், படிக்கும் தெரில, ஒரு லூசு மாதிரி ஒரு முட்டாளாக இருக்கிறான். அந்த பிள்ளை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை ஜெபிக்கிற ஜெபத்தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம யாரை அமேன் ஒரு பைத்தியம் நினைக்கிறோமோ அவங்கள கொண்டு தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. படிப்பறியிலையேன்னு சொல்லி ஹல்லேலூயா கலங்கலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு 3 பையன், எல்லா பையனும் 2 பையன் நல்லா படிக்கான், இளைய பையன் படிக்கவே மாட்டுக்கான். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் குளம் குட்டெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மீன் பிடிக்க போகிறான் அப்படி சொல்லி சகோதரி அழுதாங்க. அப்போ வச்சு அந்த மகனுக்காக நீங்கள் விசேஷமாக நீங்கள் செபிங்க, கர்த்தர் அவனை உயர்த்தி காட்டுவார். ஸ்கூலுக்கும் போக மாட்டுக்கான், கீழ்ப்படியவும் மாட்டுக்கான் அப்படின்னு சொல்லி அப்போ செபிக்கும் அடிச்ச ஒரு போராட்டம், வீட்டுக்கு விரோதமாக ஏவி அனுப்பப்பட்ட போராட்டம் ஒரு பிள்ளை என்ன செய்யுது தாக்குது. உபவாசம் போட்டு செபின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள். இந்த நாட்களில் பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்காக உபவாசம் போட்டு செபிக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக வாரில் ஒரு நாளாவது நீங்கள் பாஷனை போட்டு செபிங்க சகோதரனே சகோதரியே. ஏன்னா பாருங்கள், மந்திரவாத வல்லமைகள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள் சூழ்ந்து வருகிறது. வானமடத்தில் பொல்லாத சேனைகள்லாம் பாருங்கள், இரவு நேரங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் ஹல்லேலூயா குடும்பத்துக்கு மேலே நின்று போராடுது. மந்திரவாத வல்லமைகள் கிரியை செய்து பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் எங்கும் சுற்றி திரிகிறது. வியாபாரத்தில் மந்திரவாதம், அமேன், படிப்பில் மந்திரவாதம், பிள்ளைகளுக்கு விரோத மந்திரவாதம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் போட்டிகள் பொறாமைகள் பெருகிக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் மரணம். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதங்க, உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆனந்த தைலத்தை இன்றைக்கி தரப்போகிறார். ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டாரா, துதிச்சிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். அதெல்லாம் அடிக்கடி ஆண்டுட்டு அப்படி தான் கேட்பேன், எனக்கு ஒரே கவலையாக இருக்குது ஏசப்பா, பாடவே முடியும், எனக்கு ஆனந்த தைலத்தை தாங்கப்பா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை அக்கினியால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. கேளுங்க சகோதரன், எனக்கு ஆனந்த தைலத்தை தாங்கப்பா, ஒரே கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது, நான் உங்களை பாடணும் ஏசப்பா. என்னை பிசாசு வந்து கவலை தைலத்தை நம்ம மேலே பூசிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. குழப்பத்தின் தைலத்தை பூசிட்டு போயிடுவான். அம்மா நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனைவி மேலே பூசிட்டு போயிடுவான் பாருங்கள். ஒரே கவலையாக இருக்கலாம், வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும். நீங்கள் கேட்பீங்களா, என் பிள்ளைகள் மேலே என் கணவன் மேலே மனைவி ஆனந்த தைலத்தை ஊற்றுங்கப்பா. எப்படி தலைக்கு நம்ம தேங்காய் தைக்கிறோமோ, எப்படி ஷாம்பு நம்ம குளிக்கிறோமோ, அதே மாதிரி பாருங்க, நம்ம மேலே ஆனந்த தைலத்தை பரிசுத்த ஆவியாக நம்ம மேலே ஊற்றிட்டாருன்னா நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். பாட 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 ஆமேன். துதி வந்து ஒரு ஆயுதம் பார்த்துக்கிடுங்க, ஆயுதம். நம்ம அந்த ஆயுதத்தை எடுத்து ஆமேன் அவர் துதிக்கும் பொழுது பிசாசு நடுங்குவான். துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே, பாட ஆரம்பிச்சிட்டாலே ஹல்லேலூயா பிசாசு ஓடுவான் பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன்கிட்ட ஓடி போயிடுவான். பாடி 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 நல்லா தூதிங்க. நீ கர்த்தர் உங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்க போகிறா. நீ கேட்பீங்களா, ஹல்லேலூயா. புலம்பல் பாருங்கள், பைபிளில் கொஞ்சம் தான் இருக்குது, சங்கீதம் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சங்கீதம் நிறைய எழுதியிருக்காரு பாருங்கள். நல்லா என் சங்கீதத்தை வாசித்து 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 நல்லா நீங்கள் தியானிங்க. நிறைய நேரங்களில் பாருங்கள், எதுவுமே செய்ய முடியல, நான் சங்கீதம் வாசித்துக்கிட்டே இருப்பேன். சங்கீதம் வாசிக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வசனம். அது அப்படியே பாருங்கள், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களை வாசித்துக்கிட்டே இருங்க. எந்த வசனத்தை கர்த்தர் கூட பேசுகிறாரோ ஹல்லேலூயா அந்த வசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு சங்கீதம் பிடிக்கும் அதிகமாக. உங்களுக்கு என்னென்ன வசனம் பிடிக்கும் அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தேனிலும் தேன் கூட்டிலும் மதுரமுள்ள அந்த நாமம், அந்த தேனை அதை சாப்பிடும் பொழுது பாருங்கள் பிசாசு நடுங்குவான். அதை சாப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். நீங்கள் கர்த்தர் ஆனந்த தைலத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பாடுவீங்களா?
ஹalleluya. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹalleluya, ஹalleluya. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஏசப்பா உங்க பார்த்து நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி நீ பாடிக்கிட்டே இருங்க. பாட முடியாது தான் பாருங்கள். நம்ம எல்லாம் இருக்கும்போது பாடலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பிரச்சனை சூழ்ந்து இருக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் போது இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா, இயேசு கூட. அப்போ கத்தர் பார்ப்பாரு, என் பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ தீமை சுற்றி நிற்கிறது, இயேசு கூட வருவார்னு படிக்கலை, நான் கூட போக வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் கூட வருவார் பாருங்கள். பிள்ளை தொட்டில் போட்டு ஆட்டும் பொழுது ஒரு 4 பாட்டை பாடி பாருங்கள், அப்படியே தூங்கிடும் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பாடல் சத்தத்தை கேட்டே பிள்ளை தூங்கிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளையும் பாட அழைக்கிறார். துதிச்சுக்கிட்டே இருமா, வசனம் சொல்லிக்கிட்டே இருமா, ஜெபிச்சுக்கிட்டே இருமா. ஹல்லேலூயா. உன் வீட்டில் தீமை நன்மையாக நான் மாற்றேன். பிசாசு எங்கெங்கே பாளையம் இறங்கி இருக்குதோ அங்கெல்லாம் நான் அடித்து உடச்சி நொறுக்கி உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். ஏன்னா தடை பண்ணி போடுறான் பாருங்கள். கர்த்தர் கொண்டு வருவான்னு சொல்லுவார், அங்கே அதுக்கு முன்னாடி பிசாசு போய் நின்றுவான் பாருங்கள். பொல்லாத மக்கள் மந்திரத்தை பண்ணி தடை பண்ணி போட்டுருவாங்க. அப்போ நம்ம செபிக்கும் போது துதிக்கும் போது தான் பாருங்கள் அந்த காரியங்களே கர்த்தர் வைக்க போனோம். எல்லாம் பிசாசு மனிதன் தடை பண்ணி போட்டுருவாங்க. நம்ம செபிக்கும் பொழுது தூதர்களை கர்த்தர் அனுப்பிடுவார். நீங்கள் பாடும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூதர்களை அனுப்பி செஞ்சு முடிப்பார் பாருங்கள். நீ சோர்ந்து போயிடாதங்க. தொடர்ந்து நல்லா நீங்கள் ஆவி நிரம்பி 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 நல்லா செபிங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வாங்க, ஆனந்த தைலத்தை எனக்கு தாங்கப்பா, என் பிள்ளைக்கு கொடுங்கப்பா, என் கணவனுக்கு கொடுங்கப்பா. கணவன் மனைவி ஒரே டென்ஷன் இருக்குது, பிள்ளைகளாம் டென்ஷனாக இருக்குப்பா, கீழ்ப்படியே மாட்டுக்கு. ஆமாம், எனக்கும் ஆனந்த தைலத்தை தாங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு ஆனந்த தைலத்தை தாங்கப்பா. எதையோ பாருங்கள், நம்ம வாசம் வீசுன்னு சொல்லி செண்டு மேலே அடிக்கிறோம். ஹல்லேலூயா, அது வாசனை வீசுது. அதில் ஷாம்போட்டு குளிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவிக்குரிய வாழ்க்கையோட ஆனந்த தைலத்தை நம்ம மேலே அப்போ பூசிட்டாருன்னு சொன்னால் நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். கவலையை மறந்து பாடலாம். கவலை இல்லாத மனுஷன் யார்? எல்லாத்துக்கும் கவலை தான். அது மத்தியில் பாடும் பொழுது அற்புதம். அதில் பரிசுத்த ஆவியின் அசைவாடி பரிசுத்த ஆவியான உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அறியாமல் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிங்கப்பா. அறியாமல் தெரியாமல் அவசரப்பட்டு வாங்கின கடனை மன்னிங்கப்பா. நியாயம் வாங்கின கடனை தகப்பனை அடைக்க உதவி செய்யுங்கப்பா. தெரியாமல் வாங்கின கடனை அடைக்க உதவி செய்யுங்க. எந்த விதத்தில் என்ன பாவம் இருந்தால் மன்னிச்சு ஏசப்பா. கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்பா, கடன்லையே நான் மாண்டு போயிடுவோன்னு சொல்லி அழுகிறாங்கப்பா. கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசு. கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன், ஒட்டைக்கிறேன், ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தினால் அதை ஒட்டைக்கிறோம். மேலும் மேலும் கடன் கட்டு 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 எல்லாம் ஒட்டைக்கிறேன், ஒட்டைக்கிறேன், ஒட்டைக்கிறேன். செல்வ செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசப்பா. மதுபான ஆவி துரத்துக்கிற ஒவ்வொரு வீட்டில் போராட்டம். மதுபான ஆவி, பச்சார வேசித்த ஆவி, வறுமை ஆவி துரத்துக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். வல்லம வல்லம் வியாதி உண்டாக்குற ஆவியை துரத்துக்கிறேன். வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். சபா லாத்தா ராக போட்டி பொறாமைகள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளை பாட வைங்க, புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும். நம்முடைய பிள்ளை சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வல்லம 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 எல்லா பிள்ளி சூனிய கட்டுகள் எரியட்டும். மாந்திரைகள் எரியட்டும் ஐயா. போட்டி பொறாமை எரியட்டும் ஐயா. தூதர் சேனைகளை இறக்கிருங்கப்பா. எங்கள் வீட்டு மேலே தூதர்களை இறக்கிருங்கப்பா. இப்படி வியாபார ஸ்தலத்தில், வருமானத்தில், வாகனத்தில் பிள்ளைகள் போகிற வர இடமெல்லாம் தூதர் சேனைகளை இறக்கிருங்கப்பா. அக்கினி அதங்கள், அக்கினி குதிரைகள் இறங்கட்டும். வல்லம 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 இறங்கட்டு 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 இறங்கட்டு. எல்லா கட்டுகளையும் ஒட்டைக்கிறோம், ஒட்டைக்கிறோம், ஒட்டைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒட்டைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி 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 முன்சென்று சத்துருக்களை சுட்டு எரிக்கட்டு ஏசப்பா. இந்த வீடியோ கேட்குற ஒவ்வொரு வீட்லையும் அக்கினி இறங்கட்டு, அதிசயம் நடக்கட்டு ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனத்தில் பண்ணணும், கர்த்தருக்கு அற்புதங்களை செய்தாருன்னு சொல்லணும் ஏசப்பா. அதிசயம் நடக்கட்டும். அதிசயமானவரே, அதிசயமானவர், அதிசயங்களை செய்யுங்க. பாட வைங்க, துதிக்க வைங்க. இப்படி பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பமாக இப்போ பாடல் பாடி துதிக்கணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. இரவை காண செய்தரே ஸ்தோத்திரம். தூக்கத்தை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, வழி நடத்து. பிதாவே, ஆமென்.